அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு புட்டிங் கேக் செய்யலான்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சேன். அதுக்கு வந்து ஒரு 4 ஏலக்காவும் ஒரு 5 முந்திரியும் போட்டிருக்கேன். ஒரு வாழைப்பழம் செவ்வாழை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 கப் சர்க்கரை சேர்த்து பவுட்ரு சுகராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் முந்திரியோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து பாருங்கள் நல்லா எப்படி பவுட்ராக வந்திருக்கு பாருங்கள். ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைக்கையில் நல்லா அரைச்சிரும். நம்ம ஸ்வீட்டுக்கெலாம் சேர்க்கையில் இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் அதை மாற்றிட்டு இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் வந்து மைதாவில் செய்யலை, கோதுமையில் தான் செய்கிறேன். நல்லா வந்து கோதுமை மாவும் சுகர் அந்த பவுட்ரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்துக்கலாம். இப்போ தான் எல்லா பக்கமே ஈவனாக இருக்கும். அதில் எல்லாமே நல்லா வந்து அடியிலேருந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தடவை வந்து நான் மிக்ஸிங் ஜார்லலாம் போடலை, நான் கையிலே வந்து மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ அதோடு வந்து ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலான்னு ஒரு செவ்வாழை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் செவ்வாழைப்பழத்தை. நீங்கள் செவ்வாழைன்னு இல்லை, எந்த வாழைப்பழம் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நம்மளோட கேக் மாவு பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். 1 முட்டை தான் இந்த தடவை சேர்க்குறேன். 1 முட்டை மட்டும் உடச்சி கிணத்துல ஊற்றிட்டு அதை வந்து நான் இதில் சேர்த்துறேன் வாழைப்பழத்தோட. இதோட கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதோட வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எசன்ஸ் ஊற்றிட்டு திரும்பியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த மாவு சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து இந்த கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து சுற்றி கட்டி விழுகாமல் மட்டும் செய்யணும். நானே ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இந்த கையில் இது மாதிரி செய்கிறது, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் தான் போன தடவைலாம் செஞ்சேன் கேக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கு. நல்லா கட்டி மட்டும் விழுகாமல் சுற்றி கிண்டி விட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி நல்லா வேகமாக இருக்கிறது பாருங்கள், மாவு கட்டியே இல்லாமல் இருக்குது பாருங்கள். மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு இருந்தது இந்த முட்டை பால்லாம் அரைச்சது, அதையும் வந்து சுத்தமாக வலிச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இதில். இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் வந்து நல்ல மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில்வர் கிண்ணத்தில் தான் நான் வந்து செய்யலான்ட்ருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மாவு ஊற்றிக்கலாம். சரி, வீட்டில் ஒரு சாக்லேட் இருக்குது, சரி அதையும் வந்து இன்றைக்கி மாவில் சேர்த்துட்டு கேக்கில் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதையும் சேர்த்து உள்ளே வந்து டிப் பண்ணி விட்டுட்டேன் கேக்கில். நம்ம இஷ்டம் தான், எதாவது சேர்த்துக்கலாம். சாக்லேட்னாலும் சரி, வாழைப்பழம்னாலும் சரின்ட்டு சரி ஒரு டேஸ்ட்டுக்கு சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டில் பாதி எடுத்து சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து மிச்சம் இருக்க மாவையும் வந்து அந்த சாக்லேட் மேலேயும் வந்து அப்படியே ஊற்றி விட்டுட்டு மாவு ஊற்றினதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இருந்த சாக்லேட்டையும் வந்து லேசாக தட்டி விட்டுட்டு மேலே வந்து சாக்லேட்டை வந்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இனி வந்து அப்படியே சாக்லேட்டை வந்து மாவுக்குள்ளே வந்து டிப் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும். நான் டிப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா பபுள்ஸ் இல்லாமல் தட்டி விட்டுட்டு ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த வந்து இதில் வந்து பேனில் வந்து இந்த வந்து மாவை வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து பார்த்தா சூப்பராக கேக் ரெடியாக இருந்துச்சு. சுற்றியெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு கட் பண்ணால்
சூப்பரான கேக்காக இருந்துச்சு. நீங்களும் இன்ஷால்லா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேக் கிடைக்கும் உங்களுக்கும். எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஷால்லா நிறையா வீடியோ போடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிருந்துச்சு பாருங்கள். மைதாவை விட கோதுமை மாவு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கோதுமாவில் செஞ்சேன். உங்களுக்கு மைதாவில் செய்யணுன்னா நீங்கள் மைதாலேயே செஞ்சுக்கலாம். இன்னும் சூடாக இருக்குது கேக்கு. அதனால் பாதி கட் பண்ணி மட்டும் வீடியோக்காக காமிச்சேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள்.